பீஸ்ட் பக்தி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதம் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவார். அதான் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே தான் அவருடைய ராசிக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறார். இதான் பாருங்கள், ஆவணி மாதம் வந்து சிம்ம மாதம் அப்படிங்கிறது. இவர் தான் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அப்போ இந்த நாட்களில் என்ன நடக்கும், இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே நடக்கிறது பாருங்கள் இந்த ஆவணி மாதம். அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் மிகவும் சிறப்பானது. ஏன்னா கிரகத்துடைய ராஜாவான சூரியனுடைய மாதம், சொந்த வீடும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கார். சூரியனாலே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வர ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஏதாவது சுபகாரியம் செய்யணும், இல்லை எனக்கு தொடர்ச்சி எனக்கு வந்து ஒரே போராட்டமாக இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது, எதை நான் எப்போ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சரியான முறையில் ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு, அது கூட சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அன்றைய நாட்களில் போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவபுராணம் படிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் தேங்கி இருந்தோ அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸாக நடைபெறதுக்கும் காரணமாக அந்த சூரிய பகவானவர் இருப்பார். அதே நேரங்களில் இந்த மாதத்தில் தான் பாருங்கள் கோகுலாஷ்டமி வருது. அதே நேரத்தில் ஆவணி அவிட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கணங்களுக்கு அதிபதியான கணபதி விநாயகருடைய அவருடைய பிறந்தநாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதுதான் பாருங்கள் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற முக்கியமான திருவிழாவும் பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் மிக சிறப்பான இருக்கிறனால இந்த அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த காரியத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, என்னதான் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் உச்சபலத்தோடு இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவருடைய சொந்த வீட்டுக்கே வராரு. அப்போ அந்த பாக்கியத்தோட பெருமை அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே ஒரு பாக்கியம் தான் இப்போ கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அவங்க பாக்கியாதிபதியே வந்து பாகிஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு. அது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். நான் கேது இருக்காரு, நான் எப்படி நான் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சூரியனோட சேர்ந்து தான் கேது இருக்கார். அப்போ அந்த வீட்டோட அதிபதியே பாருங்கள் ஆட்சியோடு இருக்கிறப்ப வந்து கேதுவோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதே அவங்க ராசிநாதன் பாருங்கள், அவரும் அவங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. அப்போ வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து வெளியூர் போகணுங்கிற ஆசைகள் நிறைய இருக்கும். அது எதுக்காக போவீங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு வருமானத்துக்காக நீங்கள் போவீங்க, இல்லை படிக்கிறதுக்காக. ஏன்னா 4ஆம் அதிபதியும் குரு தானே, அப்போ படிக்கிறதுக்காக நீங்கள் வந்து போவீங்க. அப்போ சுப காரியத்துக்காக வீட்டை விட்டு வெளியில் போனால் படிக்கணும், பள்ளியில் படிக்குமானவனா நான் கல்லூரி படிப்பு வந்து வெளியூர்லேயே படிக்கணும், வெளிநாட்டிலேயே படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கல்லூரியில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா வேலைக்காக நான் வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்து நான் வந்து வேலை பார்க்குறதுக்காக வெளியூர் போகணும். அது போக ரொம்ப வந்து நீங்கள் வந்து கடல் கடந்து போகக்கூடிய எண்ணமெல்லாம் நிறைய உங்களுக்கு இருக்கும். அதற்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலைக்காகவும் போகலாம், படிக்கிறதுக்காண்டி போகலாம். இப்போ போகக்கூடிய அந்த வெளிநாட்டு வாய்ப்பு, வெளியூர் வாய்ப்பானது குறைஞ்சபட்சம் அவங்க வந்து 2 வருஷம் 3 வருஷம் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதுக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய சுயசாதகத்தை நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறணும். நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து 9ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ நம்மளுடைய தந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய தந்தைக்கு சில நேரங்களில் ஒரு உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதே நேரத்தில் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் தந்தை விஷயங்களை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் வந்து விலகி இருக்க பழகணும். அவங்களே உங்களை தேடி வந்து உறவு கொண்டாடி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுத்து உங்களை மன கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், உங்களுடைய 4ஆம் அதிபதியும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ சில பேருக்கு பாருங்கள் இந்த நேரங்களில் தான் உங்களுடைய தாய்க்கு உங்களுக்கும் கொஞ்சம் பிரிவுகள் ஏற்படும். அதுவும் பாருங்கள் சுப பிரிவாகத்தான் இருக்கும். அதுக்காண்டி வந்து ஒரு அசுப பிரிவாக ஒரு சண்டை சத்தம் போட்டு விளையாடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு இப்போ இந்த ஆவணி மாதத்தில் எதுவுமே கிடையாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். அப்போ உங்களுடைய அந்த ட்ராவல், இப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ராவலும் பார்த்திங்கன்னா பலவிதமான முயற்சி எடுப்பீங்க.
ஒரு விஷயத்தையே பாருங்கள் பலவிதமான கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எந்த ஒரு முடிவு எடுக்கலாம், இதை போய் நம்ம யார்கிட்ட போய் நம்ம தீர்வு கேட்கலாம், யார்கிட்ட போய் நமக்கு ஒரு ஆலோசனை கேட்கலாம் அப்படிங்கிற ஏன்னா நீங்களே பல பேருக்கு வந்து ஆலோசனைகள் சொல்லக்கூடியவங்க தான். ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கே சில சமயத்தில் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். பாக்கியாதிபதியே வந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தோடனே அதுக்கான தீர்வு தானாகவே கிடைக்க போகுது. அப்போ உங்களுக்கு சுபமான ஒரு முடிவுகள் வேணும் அப்படின்னா உங்களுடைய தாய்கிட்ட நீங்கள் போய் ஒரு ஆலோசனை கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் அந்த கொடுக்கக்கூடிய ஆலோசனை மிகவும் சிறப்பானதாக உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சனியோட பார்வை வந்து படுது. இப்போ 10ஆம் இடத்துல படுறப்ப தொழில் ஸ்தானங்களில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் நடத்திக்கிறீங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி நடத்திருக்கீங்க, அங்கே ஒரு 200 300 வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அங்கே யாராவது ஒருத்தர் தான் அந்த ஒர்க்கர்ஸ் அங்கே வந்து சில தேவையில்லாத ஒரு குழப்பத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழப்பம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் யார் செய்கிறாங்க, யார் தூண்டி விடுறாங்க விஷயமே தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒருவேளை இவன் தான் தினைக்கும் பிரச்சனை காரணமாக ஒரு 200 வேலை பார்த்தாலும் இந்த ஒருத்தர் இந்த மாதிரி படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கான தொழிலில் அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்குது. அப்போ வேலையாக இருக்கிறவர்களுடைய பிரச்சனைகளை முதல்ல நீங்கள் வந்து சரி செய்வீங்க. நண்பர்கள் நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு உங்களுக்கு வந்து சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் நண்பர்கள்லாம் முதல்ல நீங்கள் வந்து நம்பாதீங்க. நண்பர்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் ஒரு பெரிய ஒரு ஆபத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்து மேலே படுறதுனால சூரியனும் 10ஆம் இடத்து திக்பலத்தோடு இருக்கார். எந்த ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் வெளியில் வந்தாலுமே அதுலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மனசளவில் பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால நண்பர்கள்ட்ட நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். குருபகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து மேலேயும் படுது. அதே நேரம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து மேலேயும் படுறதுனால சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சுபகாரியம் முடிஞ்சிருச்சு, ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், அதுக்கும் நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுபகாரிய பேச்சும் உங்களுக்கு தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. உங்களால் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய பார்வையும் சூரியன் மேலே விடுது. உங்கள் ராசிக்கு 9வது சூரியனுடைய பார்வை ராகு. இந்த சூரியன் ராகுடைய பார்வை அந்த காம்பினேஷனானது உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்களில் பாருங்கள் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஆனால் இந்த வாயு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இந்த உணவாக சாப்பிட்றத நீங்கள் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க. அதிகமாக வந்து டென்ஷன் ஆகாதீங்க. 4ஆம் இடத்துல வந்து சனி வந்து வக்கரமாக இருக்கிறனால இந்த மாதத்தில் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனசை வந்து ரிலாக்ஸாக நீங்கள் வச்சுக்கிறணும். ஏன்னா 3ஆம் இடத்து ராகு சூரியனுக்கு எது சேர்க்கு எல்லாம் சேர்ந்து உங்களை பலவிதமான ஒரு குழப்பத்துக்குள்ளே போய் டென்ஷனை வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு ப்ரெஷரே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க. எங்கேயும் போகிறப்ப இரவு நேரங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப தகுந்த ஒரு பாதுகாப்போடு நீங்கள் வந்து இருந்துக்கங்க. ஒரு விலையுறந்த பொருள் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா அந்த பொருளை ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக பாதுகாப்போடு பார்த்துக்கிறணும். இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூட அந்த ட்ராவலில் கூட சில பிரச்சனைகள் வந்து அந்த ட்ராவலே வந்து பாருங்கள் தடை ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்குது. மேலும் இந்த மாதம் இந்த ஆவணி மாதத்தில் எனக்கு ரொம்ப சிறப்பான மாதம். எனக்கு வந்து நான் என்ன வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவங்களுக்கு கொண்டக்கடலை வாங்கி ஒரு 1 கிலோவோ ஒரு 1/2 கிலோவோ ஒரு 1/4 கிலோவோ ஒரு எவ்வளவோ உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கி வியாழக்கிழமை காலையில் போய் அவங்களுக்கு போய் கொடுத்து அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் முழுவதும் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும். என்ன ஆலய வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவகிரகம் இருக்குது பார்த்தீங்களா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு வியாழக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே போய் முல்லைப்பூ வந்து குரு பகவானுக்கு பிடிச்சது. அதே நேரத்தில் வந்து கொண்டக்கடலை மாலை 21 கொண்டக்கடலை ஊற போட்டு உங்கள் கையாலேயே பாருங்கள் மஞ்சள் கலர்னால கோர்த்து அதை போய் அந்த குரு பகவானுக்கு சாட்சி உங்களுடைய பேர் ராசி எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அமர்ந்து அங்கேயே சிவாலயத்திலேயே ஒரு நாளிகை நிமிடமாவது ஒரு நாளிகை நேரமாவது நீங்கள் அமர்ந்து அந்த குரு பகவானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் முழுவதும் மிக சிறப்பான மாதமாக இருக்கும்.